எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து அண்ணாச்சி பழம் விவசாயிகளுக்கு உதவும் அண்ணாச்சி பழம் அறுவடை கருவி. கொல்லிமலையில் அண்ணாச்சி பழம் தான் அதிகமாக விளையுது. அந்த அண்ணாச்சி பழத்தை பறிக்கும் போது இந்த செடியில் இருக்க முள்ளெல்லாம் கையில் குத்தி செப்டிக்கெல்லாம் ஆகுது. சில பாம்பு விஷப்பூச்சி எல்லாம் இருக்கு. அது வந்து வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜிடி. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நியூஸாகவே போயிடுது. இந்த நியூஸுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. வெறும் வார்த்தையோட ஒரு வீடியோவாக அப்படியே போயிடுது. காரணம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து குழந்தைங்க ஒரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின் போது இதெல்லாம் வந்து வெறும் ஒரு நியூஸாக மட்டும் போயிடுது தவிர அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த வீடியோவும் போடுறேன். அதான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எதனால் கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சி பழம் பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒன்று வந்து கைக்கு முள்ளு குத்தும், அப்படி இல்லைன்னா உள்ள பூச்சி எதாவது இருந்ததுன்னா அது கடிக்கும். ஏன் உள்ள பாம்பு கூட இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா பறிக்கும்போது அந்த பாம்பில் வந்து கொத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறைய எங்களை கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ எங்கள் மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கையில் வைக்க தேவையில்லை. இதை வந்து நம்ம வந்து உள்ள அந்த பழத்தை மட்டும் வச்சு எடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பறிச்சிடலாம். நமக்கு கை பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து யாருக்கு நந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.